ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் வழியினிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்து மகிழ்ந்திடுவோம். ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் வழியினிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்து மகிழ்ந்திடுவோம். வருவோம் வருவோம் உறவுகளை வழியினில் பகிர்வோம் மகிழ்வுடனே. பெறுவோம் பெறுவோம் வரங்களை புதிதாய் உலகம் படைத்திடவே. மனித மாண்பினை மண்ணில் புதைத்தோ, மன்னிக்க மறந்தே இருளினில் தவித்தோ. மனித மாண்பினை மண்ணில் புதைத்தோ, மன்னிக்க மறந்தே இருளினில் தவித்தோ. எழுவோம் இணைவோம் இறைவனிலே, அவர் இதயத்தின் இரக்கத்தை பகிர்ந்திடவே. எழுவோம் இணைவோம் இறைவனிலே, அவர் இதயத்தின் இரக்கத்தை பகிர்ந்திடவே. இயேசுவின் பலி இது, இரக்கத்தின் பலி இது, தந்தையின் விருப்பத்தில் நிறைவேறும் பலி இதுவே. இயேசுவின் பலி இது, இரக்கத்தின் பலி இது, தந்தையின் விருப்பத்தில் நிறைவேறும் பலி இதுவே. ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் பலியினிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம். அன்னை நண்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடவும். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV, as well as their social media, and in his special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிமரியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பை நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரு நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ராயேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகி ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தன் மைந்தரும் தம் மகளிர் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இழந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வே. உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை
அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவையற்ற பிள்ளைகள், இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். உன்னை இந்த பாறையை நீ புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். உன்னை இந்த பாறையை நீ புறக்கணித்தாய், புறக்கணித்தாய். Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணக வாழ்வு பெறுவதற்கு என்னிடம் என்ன குறைவாக இருக்கிறது? இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் கூட ஒரு மனிதன் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் சோர்வோடும் கவலையோடும் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை, அதற்காக படைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இதயத்தில் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலே மகிழ்வோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த மனதில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், கடவுளை மறந்து
கடவுளுடைய அன்பை மறந்து அவருடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகப் போக்கிலான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி அதற்காகவே நாம் கஷ்டப்படுகிற பொழுது, அது மட்டும்தான் வாழ்வு, அது இல்லை என்றால் எனக்கு வாழ்வு இல்லை என்று நினைத்து அழுகிற பொழுது இயேசு ஆண்டவரால் உங்களையும் என்னையும் காப்பாற்றவே முடியாது. இந்த நேரத்தில் கூட நாம் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? எனக்கு அது இல்லை இது இல்லை என்று உலக பொருட்களுக்காகத்தான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறோமே தவிர, உலக உறவுகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோமே தவிர ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் கேட்பது கிடையாது. ஒரு முறை ஒரு சகோதரி அழுது கொண்டு ஜெபிக்கிற பொழுது நான் கேட்டேன், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கேட்டேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஜெபிப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது எப்பொழுதாவது, ஆண்டவரே எனக்கு உண்மையிலே உள்ளத்தில் அமைதி வேண்டும், என் ஆன்மாவிற்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை தாரும், உம்மோடு நான் உறவாடி மகிழ்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றி எனக்கு ஒரு நல்ல மனதை தாரும், நற்பண்புகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையை கடைசி வரை நினைத்து மகிழ எனக்கு அருள் தாரும், என் குடும்பங்களுக்கும் அதை நான் சொல்லித்தர வேண்டும் என்று நான் அவரிடத்தை கேட்கிற பொழுது அதையெல்லாம் நான் கேட்டது கிடையாது. எங்கே பேசினத்தில் ஃபுல்லாகவே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? நம்முடைய தேவைகளை தான் கேட்குறோம். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த வாழுகிறோமே இந்த உலகத்தில் சுவாசிக்கிற காற்று, அது ஒருத்தரும் பில்லெல்லாம் கட்டுறது கிடையாது, கடவுள் கொடுத்தது. பார்க்கக்கூடிய ஒளி, அது ஆண்டவர் உருவாக்கி வைத்தது. நீங்களும் நானும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் அவர் என்ன செய்கிறார்? சும்மாவே கொடுத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ 1-2 பொருட்களுக்காக நாம் ஒரு சில குறைகளை சொல்லி நாம் அழுது ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு இளைஞர் வந்தான், செல்வந்தன் வந்து கேட்கிறான், நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவரும் மௌனமாக அவனுக்கு அமைதியாக பதில் தருகிறார். நீ கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். எவற்றை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் கட்டளைகளை சொல்லுகின்றார். நீ கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன்னுடைய நண்பர்களுக்காக உன் அடுத்திருப்பவர்களுக்காக நீ அன்பு செய் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னவுடன் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உனக்கு ஒரு குறை இருக்கிறது. அவனே கேட்கிறான், என்ன குறை எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் ஆண்டவர் இயேசு, இன்னும் உனக்கு ஒரு குறை இருக்கிறது. உன்னை பார்க்கிற பொழுது நிறைவு கிடையாது, அமைதி கிடையாது, மகிழ்வு கிடையாது. நீ ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாய். நான் எதை சொன்னாலும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறாய், ஆனால் எதை சொல்ல விரும்புகிறோம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவன் நிறைவு இல்லாததை கண்டு ஆண்டவர் சொன்னார், நீ நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீ கட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லா உடைமைகளையும் போய் அந்த ஏழைகளுக்கு நீ அதை கொடுக்க வேண்டும், விற்று அதை கொடுக்க வேண்டும், அப்பொழுது நீ விண்ணகத்தில் செல்வராய் இருப்பாய் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைகளை மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டானாய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஏன் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொடுக்க சொல்கிறார் என்று மிகவும் வருத்தத்தோடு நன்றி கூட சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு அவன் போவதை பார்க்கிறோம். ஆனால் பிற்காலத்தில் அவன் ஒருவேளை மனம் மாறியிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தைகளை யோசித்து நினைக்கிற பொழுது இந்த பணத்தால் எனக்கு வாழ்வில்லை, இந்த பணத்தால் எனக்கு அமைதிதான் கிட்டது, ஒருவேளை அதை தூக்கி தூர விட்டு ஆண்டவருடைய பாதையை அறிந்து அவன் அவரை பின்பற்றியிருக்கலாம். நமக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவரை அழைத்தார் என்று சொன்னால் அவனுக்கு அதை கொடுப்பார். தன்னுடைய அருளால் ஆற்றலால் அது உதவி செய்வார். ஏனென்றால் அவர் இரக்கம் மிகுந்தவர். நம்ம ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார். திருப்பாடல் 23:1 நாம் படிக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய ஆயர், எனவே எனக்கு எந்த குறையும் கிடையாது. இயேசுவையே ஒப்பற்று செல்வமாக, இயேசுவையே ஆண்டவராக ஏற்று இந்த உலகத்தில் நான் வாழுகிற பொழுது ஒரு குறைவும் வராது. ஒருவேளை கடன்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் ஒளியாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எந்த ஒரு குறையும் வராது என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட பெரிய ஒரு காரியம், பெரிய செல்வம் இந்த உலகத்திலும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது. அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் நிறைவோடு செய்ய முடியும். கொலோசியர் 3:23 சொல்வது போல, நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கின்றீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். திருப்பாடல் 28:7 சொல்வது போல, ஆண்டவரே என் வலிமை, ஆண்டவரே என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறது, நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது, நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவே வலிமையாக பெற்றவர்கள்,
இயேசுவை கேடயமாக பெற்றவர்கள், இயேசுடைய அன்பை அறிந்தவர்கள் ஒரு நாளுமே தவறி விழ மாட்டார்கள், குறை கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள், முணுமுணுக்க மாட்டார்கள், ஏதோ இழந்தது போல வருத்தத்தோடு காட்சியளிக்க மாட்டார்கள், மனச்சோர்வோடு இதயத்தில் தளர்ச்சியுடையவர்களாக வாழ்க்கையை வாழ பிடிக்காமல் தொலைந்துமே நடக்க மாட்டார்கள். எனவே இந்த நாளில் இந்த இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வோம். 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க சொன்ன கடவுள் அந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய கடவுளை நீ நம்பு என்று சொல்வதற்கு அவர் தவறிவிட்டார். ஏனென்றால் அதை சொன்னால் கூட அவன் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை படிக்கிற பொழுது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதோடு நம்பு, முழு மனதோடு நம்பு. எதை செய்தாலும் நீ ஆண்டவரை மனதில் வைத்து செய். உன் சொந்த அறிவாற்றல் எதையும் நீ செய்யாதே. அப்படி செய்தாய் என்று சொன்னால் உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார் என்று அருமையான வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாடுகள், நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமைகள், வருத்தங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் அறிகின்றார். ஆனாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அந்த அழைப்பில் ஆண்டவர் உடன் இருக்கிறார். கடைசி வரை நாம் படுக்கையில் இறக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆண்டவர் என்னை மறக்கவில்லை, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்ற ஆழ்ந்த அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் நிறைவுள்ளவர்களாக மாற முடியும். அப்படி நிறைவுள்ளவர்களாக மாற நினைக்கிற பொழுது மறு உலகத்தில் நமக்கு வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. திருப்பாடல் 23:4 வசனம் சொல்வது போல, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். இதுவே நமது நம்பிக்கை. எனவே இந்த நாளில் நம்முடைய ஜெபங்களோடு ஆண்டவர் இவ்வாறு கேட்போம்: கடவுளை, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன், இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. எல்லோரும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், எல்லோரும் என்னை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னாலும் கூட கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவார்: நான் உன்னை வேண்டாம் என்று சொன்னேனாம், நான் உன்னை பகைத்தேனாம், நான் உன்னை அன்பு செய்ய மறந்தேனாம், நானும் உனக்காக உன் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஆன்மாவை நான் ஏற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் நானும் உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய் என்று நம்மிடத்தில் கேட்பார். இந்த இயேசு நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எண்ணி பார்ப்போம். அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறி இந்த நாளில் எல்லாம் கடவுளால் தீரும், உன் வறுமை தீரும், உன் குறைகள் தீரும். எந்த குறையோடு நீ வந்திருக்கிறாயோ அத்தனை குறைகளையும் ஆண்டவர் தீர்ப்பார். அன்னை மரியாளும் ஆண்டவருடைய அந்த திட்டத்திற்கு ஏற்றபடி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவார். குறைகளை போக்கி நிறைவோடு அவரை மனதார மகிழ்வதற்கு ஏற்ற எல்லா நன்மைகளையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பாடல் 145:9 இறைவசனம் சொல்வது போல, ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாளில் நம்முடைய ஆண்டவரை நாம் போற்றுவோம், நம்முடைய குறைகளை சொல்லி வரங்களை கேட்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற விசுவாசத்தில் நாம் ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு. கையளிக்கின்றேன் இறைவா, வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புளைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வெனும் சோலையில் வளம் வரும் நதியே, என் உயிரே நீ வா. உன் பொன்னொளி கதிரினில் என் விழி சங்கமம், என் அருளே நீ வா. எங்கள் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே, உனை நானும் மறவே. உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறம் மாறிப் போகும், நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா என்னில் நீ வேண்டும்.
சேயா என்றும் நான் வாழ தாயா என்னில் நீ வேண்டும். உன் சேயா என்றும் நான் வாழ உள்ள கோவில் உந்தன் தரிசனம் காண்பேன். நீ வான்பேன். காண்பே நீ வான்பே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருடைய ஆழங்களால் இயேசு கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் துணையிருப்பார். இறைவனுக்கு நன்றி. அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்கிற விருது வாக்கு எடுத்திருக்கிறேன். அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அவரது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர என்கிற விருது வாக்கு எடுத்திருக்கிறேன். அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா,
உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க, அழைத்தாயே உனக்காக இறைவா. உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. கேரள மாநிலம்